இந்த அஞ்சலிக்கு இப்போ இந்த பக்கம் போறதா, அந்த பக்கம் போறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. நம்ம கௌதம்க்கு இப்போதைக்கு தேவையான ஒரு விஷயம், நம்ம இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா வெளிய எடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த அஞ்சலிக்கு வார்னிங் குடுத்துட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பைரவி கிட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இலக்கியாவ வெளிய எடுப்பேன்? அதெல்லாம் முடியாது. கேஸ்லாம் வாபஸ் வாங்க மாட்டேன். அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, அடுத்ததா கௌதம் மாமா எங்க இருக்கீங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல அதாவது கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். இங்க உங்க ஃப்ரெண்ட் தான் இருக்காங்க. நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க எல்லாமே நல்லபடியா நடக்கும். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம, அங்க போயிட்டு நான் இலக்கியா மேல இருக்க கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன். இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, என் குழந்தைய கொல்ல நெனச்சாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேற வழி தெரியல. அவ என்னோட அத்தை பொண்ணு, என்னோட மாமன் பொண்ணாயிட்டா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் வேற வழி இல்லாம அதாவது என் அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தங்கச்சி பொண்ணுன்றதுனால, நான் வந்து அவள ஃப்ரீயா விட்டுர்றேன். எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம, அவ மேல கேஸ் போட்டது எல்லாத்தையுமே நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். அப்படின்ற மாரி போய் நின்னுட்டு இருக்கும்போது தான், அந்த கமிஷனர் இருந்துட்டு பல்லார்ன்னு ஒரு அற விடுறாங்க. அதாவது அவ கர்ப்பிணி பெண்ணா இருந்தா பிரச்சனை கிடையாது. அடிக்கிறதுல ஒரு தப்பு அப்படின்ற மாரி சொல்லலாம். ஆனா, நம்ம கமிஷனர் அடிச்சது உண்மையிலேயே சரியான ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாம, "ஏம்மா நீ எந்த அளவுக்கு கேடு கெட்டவ" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா, நீ என்னடான்னா இப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்க. இதுல எந்த ஒரு நல்ல விஷயமும் கிடையவே கிடையாது. நீ வந்து இப்ப நான் நல்லதா நினைக்கிறேன்னு நீ சொல்ற. ஆனா, எங்களுக்கு தானே தெரியும் உண்மை என்னன்னு சொல்லிட்டு. உன்னோட உண்மை வண்டவாளத்த எல்லாத்தையுமே வந்து இப்ப வெளிய கொண்டு வந்தேன்னா, கண்டிப்பா வந்து இப்ப உன்னால தாங்கிக்கவே முடியாது. ஒழுங்கு மரியாதையா இலக்கியா மேல இருக்க கேஸ வாபஸ் வாங்கினியா, போனியான்னு இரு அப்படின்ற மாரி கமிஷனர் சொல்ல ஆரம்பிச்சுறாரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இவங்க கௌதம் இருந்துட்டு இலக்கியாவ போய் மீட் பண்ணி பேசிட்டு, அது மட்டும் இல்லாம உன்ன நாளைக்கே நான் விடுதலை பண்ணிடுறேன் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த அஞ்சலி அதுக்கு முழுசா சம்மதிப்பாளா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாம இலக்கியாவ தீர்த்து கட்டுறதுக்கு எதனா ஒரு வேலைகள் செஞ்சாலுமே செய்யலாம். ஏன்னா, இப்ப தான் நம்ம கௌதம் பக்கத்துல இல்லாம இருக்காரு. இலக்கியாவுக்கு ஒரு ஆபத்து அப்டின்னா, கண்டிப்பா ஓடி போக முடியாத ஒரு சூழலும், அது மட்டும் இல்லாம அந்த அளவுக்கு தொலைவுலயும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா, அஞ்சலி இருந்துட்டு நேரா கமிஷன் ஆஃபீசர்லாம் போயிட்டு, இந்த மாரி தான் கேஸ வாபஸ் வாங்குறேன் அப்டி இப்டின்ற மாரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம, நம்ம கௌதம் வந்துட்டு ஒரு சில ஆதாரங்களையும் குடுக்குறாங்க. அதாவது அஞ்சலி கர்ப்பமாவே இல்ல அப்டின்றத நிரூபிக்கிறது நமக்கு ஒரு நேரம் கூட பிடிக்காது. ஆனா, இங்க அஞ்சலி உண்மைய ஒத்துக்கிட்டா அப்டின்னா, அது எல்லாத்தையுமே நம்ம எந்த ஒரு விஷயமும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்டின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, அந்த இளநீ கடைக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா, வாக்குமூலம் குடுத்தாங்க இல்லையா? ஒரு எவிடன்ஸு. அந்த ஒரு எவிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேக் ஆனது அப்டின்னு சொல்லிட்டு, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கமிஷனர் நிரூபிக்க ஆரம்பிச்சுறாரு. இந்த அஞ்சலி அதாவது இந்த ஒரு விஷயத்திலேயே நீ தோத்து போயிட்ட. இப்ப மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, உன்னையே அரெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு தில் இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் ஜட்ஜு கிட்ட கேட்டு அரெஸ்ட் வாரண்ட் வாங்கிட்டு வந்து, இந்த மாரி தான் பொய்யா வந்து பார்த்தீங்கன்னா, கேஸ் குடுத்துருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன்னு வையேன், கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்டின்ற மாரி மிரட்டிட்டு இருக்காங்க. இவ்ளோ நேரமா இந்த அஞ்சலிய மிரட்டிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கணும். ஏன்னா, எவ்ளோ ஆட்டம் போட்டா, அதுக்கு இந்த மன்னிப்பு கேட்டாலாச்சும் தான் நம்ம இலக்கியாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய கூட்டிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த அஞ்சலி இருந்துட்டு இலக்கியாவோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு, "என்ன மன்னிச்சிடு இலக்கியா, நான் தப்பு பண்ணிட்டேன்" அப்டின்ற மாரி வந்து சொல்லிட்டா அப்டின்னா, ரொம்பவே சூப்பரா இருக்கும். இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.